பொதுவா கைகள்ல ஊனம் இருந்து பார்த்திருப்போம். கால்கள்ல ஊனம் இருந்து பார்த்திருப்போம். ஆனா எனக்கு தோள்ல ஊனம் இருக்குங்க. என்னடா ஊனம்னு நானே சிரிச்சுக்கிட்டு சொல்றேன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலா அது ஒரு வார்த்தை. குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அவ்வளோதான். அதனால நான் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா இது என்னோட அடையாளமா மாறிடுச்சு. ஊனம், ஊனம், ஊனம் இங்க ஊனம் இல்லைங்க. உடம்புல இருக்கிற குறைகள் எதுவுமே ஊனம் இல்லைங்க. ஆமா, இது எனக்கு ஒரு பெருசா பெரிய தடையா தெரியல. ஆனா என்னால இத சரி பண்ண முடியல. சோரியாசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு குரோனிக் டிசீஸ். இத வந்துட்டு கண்ட்ரோல் தான் பண்ண முடியும். சரி பண்ண முடியாது. எப்படி வந்துட்டு சுகர், பிபி இருக்கோ அது மாரி வந்துட்டு கண்ட்ரோலா வச்சுக்கலாம். பட் சரி பண்ண முடியாது. பார்த்தாச்சு, எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியாச்சு. ஸ்டில் இத பண்ண முடியாது. நீங்களே Googleல சர்ச் கூட பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலா என்ன அப்டின்னா, எனக்கு வந்து சின்ன வயசுல எல்லாரும் சில பேர் பாவமா பார்ப்பாங்க. சில பேர் வந்துட்டு, "என்ன அந்த பொண்ணுக்கு இப்படிலாம் இருக்கு? ஐயய்யோ! அந்த பொண்ணா அந்த பொண்ணுக்கு இப்படி இருக்கு." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சிலர் வந்து சரியாயிடும் கவலைப்படாதன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த மாரி நெறைய வந்துட்டு சிச்சுவேஷன்ஸ நான் பார்த்துட்டேன். எப்போ வந்து எனக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வர ஆரம்பிச்சது அப்டின்னா, இத நான் வந்து ஏத்துக்கிட்டேன். இது சரியாகாது. இது நம்மளோட இருக்க போகுது. இதோட தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். டேப்லெட்ஸ், ஆயில்மென்ட்ஸ் இதோட தான் நம்ம டயட் இதோட தான் நம்ம வந்து இருக்க போறோம் அப்டிங்கிறத எப்போ என் மனசுக்குள்ள ஃபிக்ஸ் ஆச்சோ, எப்போ இது வந்து நம்ம கூட தான் இருக்க போதுன்னு ஃபிக்ஸ் ஆச்சோ, அந்த சமயம் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அது ஒடிஞ்சு போற சமயம் தானே! ஐய்யய்யோ! நம்மள விட்டு இது போகாதுன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ஒடிஞ்சு போற சமயம் தானே! ஆனா நான் ஏன் அங்க ஸ்ட்ராங் ஆனேன் அப்படின்னா, டெஃபினட்டா எனக்குள்ள இந்த ஸ்ட்ராங்னஸ் வந்துருச்சு. தானாவே வந்துருச்சு. ஏன்னா வந்துட்டு லைஃப் வாழணும்னு ஆசை. ஒடிஞ்சு போய் உட்காந்து நான் என்ன பண்ண முடியும்? என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ் ஆனா அதிகமா ஆகும் என்னோட வியாதி. எனக்கு வந்துட்டு ஒரு டிப்ரஷன் இருக்கு அப்டின்னா அதிகமாகும். இப்ப எனக்கு குழந்தை பொறந்திருக்கு. ஸோ ஸ்லீப் இல்ல. டிப்ரஷன் அதிகமா இருக்கு. ஸோ வந்து எனக்கு ஃப்ளோர் அப் அதிகமா ஆயிடுச்சு. நெறைய ஃபேஸ்ல வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அப் டூ பாட்டம் ஃபுல்லாவே தெரிய ஆரம்பிச்சுருச்சு. இந்த சமயம் நான் உங்களுக்கு ஏன் இத சொல்றேன் அப்டின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது எனக்கு இருக்கிறதே தெரியாது. நான் பாட்டுக்கு யூசுவலா இருப்பேன். ஆனா இப்ப வந்து இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகமாகிடுச்சு இல்லையா? எனக்கு இத பத்தி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா சின்ன வயசுல ரொம்ப குழந்தையா இருக்கும்போது எனக்கு இந்த மாரி அதிகமா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நான் மெயின்டெயின் பண்ணி இல்லாத மாதிரியே தான் காமிச்சுட்டு இருப்பேன். என்ன பார்த்தா வந்துட்டு இது புதுசா பார்க்குறவங்களுக்கு இப்படி எனக்கு ஒரு வியாதி இருக்குன்றது தெரியவே தெரியாது. ஆனா இப்போ வந்து ஃப்ளவர் அப் ஆயிடுச்சு. இத பத்தி பேசணும் அப்படிங்கிறது எனக்குள்ள தோணுச்சு. உங்களுக்குமே ஒரு அவேர்னஸா இருக்கும். உங்களுக்குள்ளவும் நான் சொரியாசிஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் சொல்வேன். பட் பொதுவா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் அப்டின்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய எந்த ஒரு ஆ குறை இருந்தாலுமே, அத நீங்க வந்துட்டு தடையாவே நெனைக்காதீங்க. உங்கள பத்தி 1000 பேர் 1000 சொல்லலாம். இவனுக்கு இப்டி இருக்கு, இந்த பொண்ணுக்கு இப்டி இருக்கு, ஆ அப்டின்ட்டு சில பேர் பாவமா பார்க்கலாம், சில பேர் குறையா சொல்லலாம், சில பேர் கேலி கிண்டல் பண்ணலாம். அதெல்லாமும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் என்ன பண்ணாலுமே மாறணும்னு நெனைக்கிறது வந்து நமக்குள்ள தான் இருக்கு. அந்த ஒரு சிச்சுவேஷன் நமக்குள்ள தான் வருமே. யாருமே நமக்கு வந்துட்டு கவலைப்படாத இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லன்னு சொல்லலாம். பட் நமக்குள்ள அது வந்து தோணணும். நான் வந்துட்டு ரொம்ப டவுன் ஆகுறப்பலாம் வந்துட்டு, என்ன சுத்தி இருக்கிறவங்க, என்னோட ஹஸ்பண்டா இருக்கட்டும், என்னோட அம்மா, அப்பாவா இருக்கட்டும், "ஃபீல் பண்ணாத சரியாகிடும்" அப்படின்னு சொன்னா கூட, நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எவ்வளவோ பார்த்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் தானே, இத மெயின்டெயின் பண்ண முடியாதா? குழந்தை வளர்ந்துட்டா நமக்கு டிப்ரஷன் குறைய பொழுது, அது போயிட போது. இல்ல வந்துட்டு நான் ஃபீட் பண்றத நிறுத்துறப்போ, டேப்லெட்ஸ் அகைன் எடுத்துக்க போறேன். சரியா போயிட போது. டயட் பார்க்க போறேன். சரியா போயிட போது. அப்படின்னு நான் எனக்குள்ள சொன்னா மட்டும் தான், என்னால காம் ஆக முடியும். அதுவரைக்கும் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஃபீல் பண்ணிட்டு, "ச்ச போ! நம்ம எவ்வளோ பார்த்துட்டோம். சின்ன வயசுலேருந்து இருக்கு." அப்படின்ட்டு மைண்ட மாத்திட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ எல்லாருக்குள்ளயுமே அந்த ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பா வரும். ஆனா அதுக்குள்ளவே இருந்துட்டோம் அப்படின்னா, நம்மளால வந்துட்டு லைஃப்ப மூவ் ஆன் பண்ணவே முடியவே முடியாது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு குறையையுமே நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோட ஒரு கண்டிஷன். குறையா நினைக்காதீங்க. இது என்னோட ஒரு கண்டிஷன். இது இப்படிதான் இருக்கும். நான் இதுதான். இது என்னோட அடையாளம். இத யாராலயும் மாத்த முடியாது. என்னாலயும் மாத்த முடியாது. ஸோ நான் அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க வாங்க. நான் வந்துட்டேன். நீங்களும் வந்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு சொரியாசிஸ பத்தியோ, இல்ல உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது குறை இருக்கு. அதுலருந்து நீங்க வெளிய வரணும்னு நெனச்சாலோ, என்கிட்ட தாராளமா ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே ஒண்ணா இருந்து நம்மளோட லைஃப மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சக்சஸ்ஃபுல்லா. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் பேசுறது ஓகேனா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.